வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு SC ST PWD கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதோட ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்லையுமே தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் ஊர்லேயே ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது TNPSC அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுற ஆணையம் தான் இது. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிப்ளமோ ITI லெவலில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஆன்லைன் மோடில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க, அந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா TNPSCயில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லைங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பேப்பர் 1 டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நீங்கள் பேப்பர் 2 எக்ஸாமாக வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ பேப்பர் 1 உங்களுக்கு OMR பேஸ்ட் எக்ஸாமாகவும், பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாகவும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் கோடிங்க, சப்ஜெக்ட் பேப்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. www.tnpsc.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம்.